வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. எனக்கு உங்களுக்கு ஒரு இட்லி ஸ்டாண்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். என்னடா இது வித்யா இட்லி ஸ்டாண்டை கூட ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். நான் என்ன வாங்கினேன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு அருமையான ஸ்டாண்ட். இந்த மாதிரி நான் ஒரு கிண்ணம் இட்லி ஸ்டாண்டு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மங்களூர் இட்லிஸ் ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் மங்களூர் இட்லி ரெசிபி நான் போடுறேன். இந்த கிண்ணமாக இட்லி சொப்பு மாதிரி இருக்குது. இந்த சொப்பு மாதிரி இருக்கிற கிண்ணத்தில் நம்ம இட்லி சுட்டு எடுத்தால் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? நம்ம இட்லியே சாப்பிடாதவங்க கூட இட்லி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அது சின்ன சின்ன சொப்பு மாதிரி இட்லி வந்தது. ஆனால் அது சின்ன சின்ன சொப்புன்னு நம்ம சொல்லி நம்ம ஏமாற முடியாது. இதில் நிறையவே மாவு கொள்ளுது. ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு ஈஸியாக கொள்ளுது. ஸோ நிறையவே இருக்கிற தொட்டு நல்லா ஃபில்லிங்காக இருக்குது இட்லி. நம்ம இந்த இந்த இட்லி ஸ்டாண்டை டம்ளர் இட்லி ஊற்றுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூல் பர்பஸ். எங்கள் வீட்டில் நான் காஃபி டம்ளர் வச்சு பார்த்தேன். ஏன்னா இதில் டிஃப்ரெண்ட் இட்லிஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறதுக்கு அந்த காஃபி டம்ளர் கூட ஈஸியாக ஃபிட் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு இட்லி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு பிளான் இருந்தது. என்னன்னா ஒன்று, இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். சோப் போட்டு எல்லா கிண்ணத்தையும் ஒன்று ஒன்றா கழுவி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதர்வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அந்த சின்ன சின்ன சொப்பு மாதிரி இட்லிஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி ஸ்டாண்ட் எங்கள் வீட்டில் எந்த குக்கர்லேயுமே ஃபிட் ஆகல, எந்த இட்லி ஸ்டாண்ட்லேயும் ஃபிட் ஆகல. இதுக்கே நான் ஒரு செப்பரேட்டாக இட்லி ஸ்டாண்ட் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன் ஃப்ளிப்கார்ட்லேயே. இப்போ பாருங்கள், இட்லி எவ்வளோ அழகாக சுட்டு வந்துருச்சு. நான் இதை சர்வ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி ஃபார் இட்லி தோசை பேட்டர் வீடியோ என்னோட சேனலில் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அருமையான இட்லி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.